பேசுகிறோம். இருப்பிலிருந்து நெருப்பிட்டு படுக்க காட்சி போது எவ்வளவு கூறாக இருக்க முடியுமோ அவ்வளவு கூறாக இருக்க விரும்புவோம். ஏனென்றால் கூர்மையாக இல்லை என்றால் எங்களை பயன்படுத்தும் தச்சன் கூட எங்களை தூக்கி எறிந்து விடுவான். ஆனால் இன்று என்னுடைய சிந்தனை வேறு மாறியது. இப்படி கூர்மையாக இருப்பதற்கு பதிலாக எதற்கும் பயன்படாமல் இருந்தால் நன்றாக இருக்குமோ? அன்பின் கரங்களில் ஆணியின் துளைகள். சிவந்தன இறைகரம் சாயத்தால் அல்ல, ஆணியின் காயத்தால். இரக்கம் என்பது வெறும் சொல்லென கருதிய கல்நெஞ்ச பிறவியினால் கழுமரத்தில் கட்டுண்டு கரம் காலில் ஆணி கொண்டு அடித்து கிழித்தனர். கூறிய சிறுமுள் பாதத்தில் பட்டால் ஐயோ என்று அலறுகிறோம். முன் சென்று பின்வந்த துளைகள் 1000 மடங்கு வழிகள் அதிகம். நினைக்கும் போதே இதயத்தில் அவ்வாணி இறங்கியது போல் தோன்ற அத்துணை வழியையும் அவர்தான் பொறுத்தார். 1000 வழிகள் நம்முள் இருந்தாலும் அது பெரிதென கருதாமல் எதுவும் கடந்து போகும் என நினைத்திடும் மனம் நம்முள் வேண்டும். அவர் கரத்தில் ஆணி இறங்க அவர் பாவம் செய்யவில்லை. அவ்வாணி அவர் கரமுரசிற புண்ணியம் செய்ததென மாற்றி சிந்திப்போம். வேதனை என்னை தாக்கியது என்று எண்ணாதே. என்னை தேடி வந்த வேதனையை நான் தீர்ப்பேன் என்ற எண்ணம் வளர்த்துக்கொள். ஜெபம். இறைவா, பாவங்களின் நிமித்தமாக எங்கள் வாழ்வில் ஏற்படும் சோகங்களை நாங்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும். வாழ்வின் ஒவ்வொரு காயமும் ஒரு காரணம் நிறைந்தது என்பதை உணர்ந்து முழு மனதுடன் அக்காயங்களை ஏற்றுக்கொள்ள வரம் தாரும். ஆமென்.